ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய வழிநடத்துதல் எங்களோடு இருக்கட்டும். குறிப்பாக நாங்கள் பாட இருக்கிற பாடல்கள், சிந்திக்கிற வசனங்கள், துதியின் வேலையிலே தேவநீர் எங்களோடு இடைப்படுங்க சுவாமி. இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற அனைத்து பிள்ளைகளையும் தடைகளை குறித்து போட்டு துரிதமாய் தேவநீர் எங்கள் மத்தியில் அழைத்துக் கொண்டு வரும்படியாக முயற்சி கொண்டாடுகிறோம். உம்முடைய மாறாத பிரசனத்தை அனைவரும் உணர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவநீர் எங்களை எடுத்து வழிநடத்தும்படியாக முயற்சி கொண்டாடுகிறோம். மீதியான நேரத்தை உங்களுடைய பாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 35வது பாடலை நாம் பாடுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீர். 35வது பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். Hero
இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். தேவனுக்கு ஏற்கும் வழிகள் நொறுங்குண்டாவினான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தினை புறக்கணியே. உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து கர்த்தராகிய தேவனிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய அளவிலாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமின்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளை வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன கண்டையில் சேர்ந்து பாவ அறிக்கை செய்ய கடவோம். சபையார் அனைவரும் முழங்கால் படியிட்டு பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியோடு ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளை போல நாங்களும் உடையபடிகளை விட்டு கழுவி அடைந்திருந்தோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் நேர்ந்து நடந்தோம். உமது பரிசுத்த கட்டளைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்காக செய்த பற்பல வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய தேவனுக்கு இறங்கும். தப்பிதங்களை அழைக்கிற எங்கள் மேல் பொறுமையாயிடும். பாவத்தினை துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உங்களுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமைக்காகும்படி நாங்கள் இங்கே தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தோம். ஆமென். ஜெபம் செய்வோம். வானமெனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொல்லி வாக்குரைத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான அந்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்து போன நாட்கள் மாதங்கள் முழுவதும் தேவனுடைய கனிமணியை போல பாதுகாத்து வழிநடத்தி உங்களுடைய மாறாத கிருபையின் கரம் வழிநடத்தலின் கரம் உங்களுடைய வாழ்விலே காணப்படுகிறதற்காக உண்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேசத்திற்காக செபிக்கிறோம். தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக செபிக்கிறோம். நீதியோடும் நேர்மையோடும் நாட்டை நியாயம் விசாரிக்கிறவர்களாய் காணப்பட, மக்களுக்கு நன்மையான காரியங்களை செய்து நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட, தேவன் நீர் பிள்ளைகளுக்கு தொடர்ந்து நல்ல ஆலோசனைகளை தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படி ஆய்கேற்றி மன்றாடுகிறோம். தேசத்திற்கு தேச விரோதம் வகை அனைத்தையும் தேவன் நீர் நீக்கி போடுகிற கர்த்தர் சமாதான உடன்படிக்கையை தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படி ஆய்கேற்றி மன்றாடுகிறோம். சுவாமி, இப்போதும் அப்பா இந்திய சுவிசேஷ திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். தேவன் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற 10,000க்கும் மேற்பட்ட திருச்சபைகளை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, ஆண்டவரே, குறிப்பாக இந்த திருநகர் பகுதியிலே இந்த ஆலயத்தை தேவனீர் ஒரு நோக்கத்தோடு தந்திருக்கிறீர். அதை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆலயமானது மக்களுக்கு ஆண்டவரே நன்மை செய்கிறதாய், மக்களுடைய வாழ்க்கையிலே உண்மையான ரட்சிப்பை கொடுக்கிறதாய் காணப்பட தேவன் நீர் கிருபை தாங்க. சுவாமி, இந்த பிள்ளைகள் இந்த ஆலயத்தை பார்த்து
கண்ணீரோடு பாரத்தோடு ஏக்கத்தோடு உமை நோக்கி பார்க்கிறார்களோ, பிள்ளைகளுடைய மன குமுறல்களை வேதனைகளை அறிந்த கர்த்தர் தேவன் நீர் பிள்ளைகளுக்கு மறு உத்தரவு அருளி செய்யும்படியாய் எஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஏனென்றால் இந்த ஆலயத்தை மலை மேல் இருக்கிற பட்டணமாக உப்பாக ஒளியாக வைத்திருக்கிறேன். அதை என்றுமே நாங்கள் தொடர்ந்து துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இப்போதும் ஆண்டவரே திருச்சபையில் அனைத்து விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தனித்தனியாய் பேராய் நினைக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைய குடும்பங்களை தேவனின் ஆசீர்வதியும் உங்களுடைய கரம் உங்களுடைய வழிநடத்துதல் ஒவ்வொரு குடும்பத்தின் வாழ்க்கையிலையும் பிள்ளைய வாழ்விலையும் காணப்படட்டும் அப்பா. இப்போதும் ஆண்டவரே இந்திய சுவிசேஷ திருச்சபையின் பிரதம பேராயர், சென்னை பேராயர் கமிஷனர்கள், பேராய உறுப்பினர்கள், ஏரியா இயக்குநர்கள், அனைத்து திருச்சபையின் போதகர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியத்திலே உங்களுடைய கரம் உங்களுடைய வழிநடத்துதல் தொடர்ந்து காணப்படட்டும் அப்பா. ஊழியத்திற்காக எடுக்கிற பிரயாசங்கள் முயற்சிகள் எல்லாவற்றிலையும் அப்பா தேவன் நீர் கூட இருந்து தொடர்ந்து வழிநடத்தபடி ஆகிய மண்டாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே இப்போதும் அப்பா என்னுடைய திருச்சபையிலே ஆத்ம வளர்ச்சியை தேவனை தந்து தேவனை தொடர்ந்து வழிநடத்தும்படி ஆகிய மண்டாடுகிறோம் சுவாமி. பலவீனமாய் காணப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பலவீனத்தை நீக்கி போடுகிற கர்த்தர் உங்களுடைய வார்த்தையை அனுப்பி தேவனை நல்ல சுகத்தை பலத்தை தந்து தேவனை வழிநடத்தும்படி ஆகிய மண்டாடுகிறோம். தமக்கு அருமையானவர்களை இழந்து ஆண்டவரே ஆறுதல் கூட்டத்திற்காக கடந்து சென்றிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய போக்கிலும் வரத்திலும் உங்களுடைய சமூகம் இருக்கட்டும், உங்களுடைய வழிநடத்துதல் காணப்படட்டும் ஆண்டவரே. கடந்த நாளிலும் ஆண்டவரே குறிப்பாக திருமண வாழ்க்கையிலே இணைந்த 2 குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைய வாழ்க்கையிலே தேவன் நீர் கூட இருந்து பிள்ளைகளை அதிசயமாய் அற்புதமாய் நடத்தினீர் ஆண்டவரே. உங்களுடைய அதிசய அடையாளங்களை திருமண காரியங்களிலே நடத்தி தந்து அதை இனிமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. குறிப்பாக வருகிற மாதம் நடைபெற இருக்கிற ஆண்டவருடைய குடும்பத்தின் பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக ஜெபிக்கிறோம். அதற்காக பிள்ளைகள் எடுக்கிற பிரயாசங்கள் முயற்சிகள் எல்லாவற்றிலையும் அப்பா தேவனில் கூட இருந்து தேவனின் தொடர்ந்து வழி நடத்தும்படியாக எஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. இப்போதும் சுவாமி திருச்சபையின் அனைத்து ஊழியங்களிலும் ஐக்கியங்களிலும் ஆண்டவருடைய வழிநடத்தலின் கரம் தொடர்ந்து காணப்பட்டும். ஊழியத்திற்காக எடுக்கிற பிரயாசங்கள் முயற்சிகள் எல்லாவற்றிலையும் தேவனில் கூட இருங்க சுவாமி. திருச்சபையிலே வயதான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நான் உடைய நிலைமையில் மட்டும் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன தேவன் அவனமாய் தேவனை தொடர்ந்து பிள்ளைகளை தாங்கும்படி ஆகிய கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே திருச்சபையிலே பலவீனமாய் காணப்படுகிற அனைத்து பிள்ளைகளுக்கும் தேவனின் சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை தந்து தேவனை தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா. குறிப்பாக சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த இயற்கை மாற்றங்களினாலே பிள்ளைய சரீரங்களிலே எந்த ஒரு பலவீனமும் அணுகாதபடிக்கு தேவனை காத்து வழி நடத்தும்படி ஆகிய கொண்டாடுகிறோம். குறிப்பாக படிக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பரலோக ஞான வரங்களை தேவனின் பிள்ளைகளுக்கு தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படி ஆகிய கொண்டாடுகிறோம். கடந்த அரையாண்டு தேர்வுகளிலும் பிள்ளைகளுக்கு தேவனை கொடுத்த நல்ல மதிப்பெண்ணை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கல்லூரி படிப்பு படிக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகள் எழுதின செமஸ்டர் தேர்வுகளிலும் ஆண்டவருடைய வழிநடத்தலின் கரம் கூட இருக்கட்டும். நல்ல முடிவை பிள்ளைகளுக்கு தேவனை தந்து தேவனின் பிள்ளைகளுடைய வாழ்வை வழிநடத்தபடி ஆகிய கொண்டாடுகிறோம். தொழில் செய்கிற வியாபாரம் செய்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளை தொழில்களை வியாபாரங்களை வர்த்திக்க செய்யும்படி ஆகிய கொண்டாடுகிறோம். தூர தேசத்திலே காணப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆகவே உங்களுடைய கரம் பிள்ளைய வாழ்க்கையிலே கூட இருக்கட்டும். தேவன் நீர் கூட இருந்து பிள்ளைகளை வழிநடத்தும்படியாக எஞ்சி கொண்டாடுகிறோம். ஆகவே குறிப்பாக பணி செய்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பணிகளிலே தேவனின் பிள்ளைகள் விரும்பின நல்ல வேலை வாய்ப்புகளை பிள்ளைகளுக்கு தந்து ஆண்டவரை நல்ல உயர்வுகளை தந்து பிள்ளை வாழ்வை தேவன் நீர் மேன்மைப்படுத்தும்படியாக எஞ்சி கொண்டாடுகிறோம். பணிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளோட சுவாமி தேவன் நீர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பணியின் வாய்ப்புகளை தேவனில் ஏற்படுத்தி தந்து அதிகாரிகளுடைய கண்களிலே தயவு கிடைக்க செய்து தேவன் நீர் வழி நடத்தும்படி ஆகிய கொண்டாடுகிறோம். இடமாறுதலுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகள் விரும்பின இடமாறுதலை தேவனை தந்து பணிகளிலே தேவன் நீர் வழி நடத்தும்படி ஆகிய கொண்டாடுகிறோம். உங்களுடைய மாறாத கிருபையின் கரம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து காணப்படும் சுவாமி. இப்போதும் ஆண்டவரே இந்த ஆராதனையின் முற்றிலும் உங்களுடைய பிரசன்னம் உங்களுடைய வழிநடத்தல் எங்களோடு இருக்கும்படியாய் கொண்டாடுகிறோம். இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை தடைகளை குறித்து போட்டு துரிதமாய் எங்கள் மத்தியில் அழைத்துக் கொண்டு வாங்க. உங்களுடைய கிருபையின் கருத்துக்குள்ளாய் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து எடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, ராஜ்யம் வருவதாக, செய்வதாக அவர்கள் ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும்.
என்று தெரிவிக்கும் உங்களுடைய ஆமே. உட்காருவோம். முதலாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது வேத பாடம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உன் கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவி? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றார். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி, அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் இதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். அதற்கு அவர், 3 வயது கிடாரியும் 30 வயது வெள்ளாட்டு கடாவையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அவன் அவைகளை எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களாக ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை என்றார் என்பதை கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 62ஆம் சங்கீதத்தை நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 62ஆம் சங்கீதம். தேவனையை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள், சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது, பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. கீழ் மக்கள் மாயையும் மேல் மக்கள் பொய்யுமாமே, தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள். தேவன் ஒரு தரம் விரும்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே.
அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே தனிமையாக இருந்தார். காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தினார். கடவுளுடைய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை வலதுபார்த்து இருக்கிறார். அவரிடத்தில் உயிரோரை ஐந்தோரை நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாக சபை பரிசுத்தமான ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவன் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்கார்வோம். இரண்டாவது வேத பகுதியை நாம் வாசிக்க வைப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய உள்ள வேத பகுதியை இரண்டாவது வேத பகுதியாக வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய. தேவனுடைய வார்த்தையை கவனிப்போம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயனுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு வேலையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தில் உண்டானாலும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடு யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்து பிள்ளை பெற்றாள் என்பது. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் இந்த வேத பகுதிகளை நம் அனைவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. வருகிற நாட்களிலே பிறந்த நாட்களை, திருமண நாட்களை அனுசரிக்கிற பிள்ளைகளுடைய பெயர்களை அறிவிக்கிறேன். இன்றைய நாளிலே திருமதி ரூத் ஆபிரகாம் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். வருகிற 20ஆம் தேதி திரு சிவா திருமதி காயத்ரி அவர்கள் தன்னுடைய திருமண நாளை அனுசரிக்கிறார்கள். வருகிற 21ஆம் தேதி திருமதி ராணி மார்கரெட் மார்டின் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். பிறந்த நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளும் திருமண நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளும் கடந்த நாளிலே கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்ற பிள்ளைகளும் முன்பாக ஸ்தோத்திர ஜெபத்திற்கு வரும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஸ்தோத்திர ஜெபம் ஏறெடுக்கப்படும். பாடு, உன் இயேசுவை
வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான ஓய்வு நாடு காரியமையாக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனின் பிள்ளைகளை ஒரு புதிய ஆண்டுக்குள் அழைத்து செல்கிற கர்த்தர், புதிய ஆண்டின் நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் தேவனை தந்து, ஆண்டவரே, இந்த ஆண்டு எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் நான் அவனை அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணினேன் என்று சொன்ன தேவன் அவனமாய் இவருடைய வாழ்க்கை, ஆண்டவரை அழைக்கப்பட்ட வாழ்க்கை, உண்மையான ஆசீர்வாதங்களை நிறைவாய் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளவும், பெருக்கத்தின் நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் தேவனின் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை தந்து வழி நடத்துங்கப்பா. திருமண வாழ்க்கையிலே ஆண்டவரே இணைந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் தேவனின் கூட இருந்து தொடர்ந்து பிள்ளைகளுக்கு சீயோனின் ஆசீர்வாதங்களை தொடர்ந்து தந்து பிள்ளைய வாழ்க்கையை தேவன் நீர் வழி நடத்தும்படி ஆய்வேச்சு நன்றாகும். கடந்த நாட்களிலே இந்த கருத்திலிருந்து நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்ற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். தேவன் நீர் பிள்ளைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை நீங்கள் துதிக்கும்படியாய், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாய் தேவனின் பாராட்டின கிருபைகளை இரக்கங்களை நீங்கள் நாங்கள் துதிக்கிறோம். தொடர்ந்து திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நீர் ஊழியம் செய்த நாட்களிலே நன்மை செய்கிறவராய் சுட்டித்தீர்ந்த கர்த்தர், தொடர்ந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்மைகளை, கிருபைகளை, ஆசீர்வாதங்களை தந்து தேவனை வழிநடத்தும்படி ஆய்வேற்றி என்றாடுகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சரீரம் ஆத்துமா ஆவியானவர் சோர்ந்து போகும் நாளிலே இல்லற வாழ்க்கையில் இணைந்த குடும்பத்தின் பிள்ளைகள் முன்பாக வரும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஆசீர்வதியும் கர்த்தரே, ஆனந்த வீகவே, நேசமுதியும் சுத்தரே, எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கடந்த நாளிலும் இல்லற வாழ்க்கையிலே இணைந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளை வாழ்க்கையிலே தேவன் நீர் கூட இருந்து திருமண காரியங்களை தேவனீர் அதிசயமாய் அற்புதமாய் நடத்தி தந்து பிள்ளை வாழ்வை தேவனை மேன்மைப்படுத்தி இருக்கிறீர். அதை இனிமே நாங்கள் துதிக்கிறோம். திருமண வாழ்க்கையிலே தேவனின் கொடுத்த வார்த்தை சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்கள் பிள்ளை வாழ்க்கையிலே காணப்படட்டும். இல்லற வாழ்க்கையிலே தேவன் நீர் வைத்திருக்கிற அனைத்து நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் தேவனின் பிள்ளைகளுக்கு தந்து தொடர்ந்து பிள்ளைகளை துதிக்க, ஸ்தோத்திரிக்க, தேவனை செய்வதற்காக நன்றி செலுத்தி செல்கிறோம். உங்களுடைய மாறாத கிருபையின் கரம் பிள்ளை வாழ்விலே காணப்படட்டும். குறிப்பாக 2 பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். இவருடைய பெற்றோர்களையும் தேவனை ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். தேவன் நீரானவரே பிள்ளை வாழ்க்கையிலே கூட இருந்து எப்போதும் பிள்ளைகள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் கிறிஸ்துவை முன்பாக வைத்து தன்னுடைய வாழ்வை நடத்த கிருபை தாங்க சுவாமி. கிறிஸ்துவை தலைவராய் வைத்து தொடர்ந்து நடத்த கிருபை தாங்க. உம்முடைய கிருபை கரம் பிள்ளை இல்லற வாழ்விலே தொடர்ந்து காணப்படட்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இம்மன மக்களோடென்று
ஒழுக்கத்தின்படி இல்லற வாழ்க்கையில இணைந்த பிள்ளைகளுக்கு திருச்சபையின் சார்பாக ஒரு சிறிய வெகுமதியை உங்களுக்கு God bless your married life. நாம் அனைவரும் சில நிமிடங்கள் நாம் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவருடைய பிரசனத்தை நாம் உணர்ந்தவர்களாய் நம்முடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் நம்மோடு வாசம் செய்கிறார், நம்மை வழிநடத்துகிறார் என்பதை உணர்ந்து கர்த்தர் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு எதை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறானே. இன்னைக்கு நம்முடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து அவரோடு நாம் செலவிடுகிற ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு வீணாய் போகாது, நம்முடைய வாழ்வை பலவானாய் மாற்றும் என்று சொல்லி கர்த்தர் பாடினார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபத்திலே செலவிடுகிற நேரம், நாம் வேத வாசனம் வாசிக்கிறதுக்காய் செலவிடுகிற நேரம், ஆண்டவரோடு அமைதலாய் காத்திருந்து சங்கீதக்காரன் சொல்கிறானே, கர்த்தரிடத்திலே பொறுமையாய் காத்திருந்து அவரிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டான். நம்முடைய சத்தத்தை கேட்கிறவருடைய நம்முடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரிடத்திலே காத்திருப்போம். நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் அனைத்தையும் ஆண்டவருடைய சமூகத்திலே வைப்போம். ஏனென்றால் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லுகிறார். நிச்சயமாய் ஆண்டவர் கொடுக்கிற மகிமையை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காண முடியும். நம்முடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை விசுவாசிப்போம். ஏனென்றால் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தினால் உண்டாகிற நிறைவின் நன்மைகளை ஆண்டவர் தருவார், நிறைவின் ஆசீர்வாதங்களை பிள்ளைகளுக்கு தருவார். இந்த ஆண்டு நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் நம்மை அழைத்த கர்த்தர் நம்மை முன்பதாகவே நம்மை அழைத்தார். நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற கர்த்தர் நம்மை எப்போதும் ஆசீர்வதிப்பார். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அந்த பெருக்கத்தின் நன்மைகளை பெருக பண்ணினேன் என்று சொன்னார். அந்த பெருக பண்ணுவது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரோடு வைக்கிற ஐக்கியத்தின் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையிலே பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை தருகிறார். நம்முடைய இதயத்தை ஆண்டவருக்கு நேராக்கி, ஆண்டவரே எங்கள் மத்தியிலே வாங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். ஆண்டவரை நோக்கி துதிப்போமா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாய் போகாது, என்னை பலவானாய் மாற்றும் என்று சொல்லி பக்தை பாடின பாடலை நம் உணர்ந்தவர்களாய் நாம் பாடினோம். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா.
நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரோடு செலவிடுகிற ஒவ்வொரு நிமிடமும் நம்மை வீணாய் போகாது. ஆண்டவர் அதை நான் சொன்னார், நம்முடைய கண்ணீரை எல்லாம் ஆண்டவர் துருத்தியே வைத்திருக்கிறார். நிச்சயமாய் ஆண்டவர் பதில் தருவார். இந்த ஆண்டிலே கடந்த ஆண்டிலே எதிர்பார்த்த காரியங்கள் சில நேரங்களிலே தடைப்பட்டாலும் ஆண்டவர் இந்த ஆண்டிலே நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கை ஆண்டவர் மீண்டும் அழைக்கிறார், மீண்டும் அழைக்கிறார். என்னுடைய பிள்ளை, நீ என்னுடையவர். யோனாவை போல சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரை விட்டு விலகி போனாலும் நம்மை 2024 ஆண்டு முழுவதும் நம்மை காத்து வழிநடத்தின தெய்வன் 2025 ஆண்டிலே நம்மை அழைத்து வந்த கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்வை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பெருக்கத்தின் நன்மை தர ஆயத்தமாய் இருக்கிறார். நம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிக்கும் பொழுது, ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே உள்ள கட்டுகள் கடந்து போகும். சிறைச்சாலையிலே ஆண்டவரை துதித்தார்களே, கட்டுகள் கடந்ததல்லவா? எப்படி? ஆண்டவருடைய வல்லமை இறங்கினது. ஆண்டவர் அதிசயத்தை, அற்புதத்தை செய்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை விசுவாசித்தால் ஆண்டவருடைய மகிமையை நாம் காண முடியும். இன்னைக்கு நம்ம இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி கேட்போமா? ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீ மகிமைப்பட வேண்டும். உங்களுடைய பாசம் பெய்து மங்காத புகழோடு நாங்கள் வாழ வேண்டும். அப்பா, மாட்சிமை பெற்று உயர்த்திட வேண்டும். குறுகிட வேண்டாம், குன்றிட வேண்டாம். கரையில்லா தேவனின் ஆனந்த துதி ஒலிக்கு பாடலை நாம் உற்சாகமாய் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரை துதிப்போம். ஆனந்த துதி ஒலிக்கின்றோம், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவசரம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவசரம்
ஏனென்றால் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். இன்னைக்கு நாம் அவரிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய், அவரிடத்திலே உறுதியான மனநிலை நம் மனதோடு ஆண்டவரை தேடும் பொழுது நம்முடைய வாழ்வை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். ஏனென்றால் நம்மத்திலே வாசம் செய்கிற கர்த்தர், நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர், நம்மை வழிநடத்தும்படியாய் ஆண்டவர் நம்மோடு இருக்கிற கர்த்தர். அவருடைய கிருபை பெரிதல்லவா, பக்தர் பாடினாலவா, நம் கிருபையை பெரிதலோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்தனே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டுடைய கிருபை நம்மை காத்து வழிநடத்தின கிருபை, அந்த கிருபையை நாம் துதிப்போமா? ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் அதிசயமாய் நடத்துகிறார். அந்த தேவனை நாம் மனதார துதிப்போம். அந்த தேவனை மனதார ஸ்தோத்திரம் செலுத்துவோம். தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலோ அதே இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. ஸ்தோத்திர ஜெபத்தினார் பெருகுதே கிருபை, ஸ்தோத்திர ஜெபத்தினார் பெருகுதே கிருபை. ஆண்டவராலும் கண்ணீரோடே சோர்வித்தினாலும் வேண்டிடவே, ஆண்டவராலும் கண்ணீரோடே சோர்வித்தினாலும் வேண்டிடவே, ஜெபவரம் கிருபை தாருமே, ஜெபவரம் கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலோ அதே இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. சேவை செய்ய கிருபை தாருமே, காத்துக்கொள்ள கிருபை தாருமே, போதுமே உம் கிருபை தாருமே, தேடி வந்தேன் கிருபை தாருமே, இரக்கமாய் கிருபை தாருமே, கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலோ அதே இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தந்தையாவே, இப்போதும் சுவாமி உங்களுடைய வார்த்தைக்கு நேராய் நாங்கள் கடந்து செல்கிறோம். வார்த்தையினால் உண்டாகிற நன்மைகளை, கிருபைகளை, ஆசீர்வாதங்களை தேவனே
எங்களுக்கு நிச்சயமாய் தந்து எங்களை வழிநடத்துகிற கர்த்தர். பேசுகிற அடியனையும் தேவனையும் மறைந்து தேவனையும் வெளிப்படுங்கப்பா. உங்களுடைய மெல்லிய வார்த்தையை கேட்க தேவனீர் அடியனுக்கு கிருபை தாங்க சுவாமி. ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. 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 இருந்தவனமாக பாடல் புத்தகத்திலே 370வது பாடலை நாம் பாடுவோம். இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன் நடப்போம். இந்த பாடலை இருந்தவனமாக கரங்களை கட்டி நாம் பாடுவோம். 370வது பாடல். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் மீண்டும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாய் நமக்கு கொடுக்கிற தலைப்பு விசுவாசமாய் இருங்கள். விசுவாசமாய் இருங்கள். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெயர் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது விசுவாசிகள். ஆனால் விசுவாசியாகிய நமக்கு விசுவாசமாயிருங்கள் என்று ஒரு அறைகூவலை கொடுக்கிறார். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. ஆண்டவர் நம்பப்படுகிறவர்களின் உறுதி. நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை இருந்தால் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லும் பொழுது அந்த நம்பிக்கையை குறித்து சொல்கிறார். நம்பிக்கையின் சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன். அந்த ஒரு காரியத்தில் ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார், என்ன சொல்கிறார்? அதை இன்றைக்கே தருவேன்.
அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளமான நம்பிக்கையும் விசுவாசமும் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்லும் பொழுது, அதற்கு ஆதாரமாய் நாம் பார்க்கும் பொழுது, நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஆண்டவர் சொல்லும் பொழுது தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். ஆண்டவராகிய இயேசு போகிற இடத்தை குறித்து சீஷர்களுக்கு ஆண்டவர் அறிவிக்கிறார். அறிவிக்கும் பொழுது அங்கு ஒரு பிரிவு காணப்படும் பொழுது, சீஷர்களுக்கும் ஆண்டவருக்கும் சற்று ஒரு பிரிவு காணப்படும் பொழுது, நான் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி, நீ என்னிடத்துல எப்படி இருக்க வேண்டும்? விசுவாசமாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நிறைவான நன்மைகளை தருந்து தம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தும் பொழுது, ஆண்டவர் சொல்லும் பொழுது அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறதாய் காணப்பட வேண்டும். இன்னைக்கு அநேக நேரங்களிலே நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, கிரியை இல்லாத விசுவாசம் எப்படிப்பட்டது? செத்தது என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த கிரியை உள்ள விசுவாசத்தை குறித்து தான் ஆண்டவர் அங்கு தெளிவாய் தம்முடைய பிள்ளைகளுக்கு, அதாவது சீஷர்களுக்கு உணர்த்தி ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறார், தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலேயும் எப்படி இருங்கள்? விசுவாசமாய் இருங்கள். ஆண்டவர் விசுவாசத்தை குறித்து தம்முடைய பிள்ளைகளுக்கு அநேக காரியங்களை சொல்லும் பொழுது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா என்று உங்களை நாம் என்ன பண்ண வேண்டுமா? அநேக நேரங்களிலே சோதித்து அறிய வேண்டும், சோதிக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய விசுவாசம் எப்படின்னா, கண்மலையை பார்த்து நான் அவ்வப்போது சொல்கிற ஒரு காரியம், பேர்ந்து போய் என்று சொன்னால் அது ஆகும் என்று சொன்னீரே, நான் கண்மலை கடுகளவு விசுவாசத்தோடு என்ன பண்றேன்? ஜெபம் பண்றேன், ஆண்டவரே இந்த கண்மலை பேர்ந்து போகும்னு சொல்லி. ஆனா ஜெபத்தின் இறுதியில நம்ம சொல்ற ஒரு மனநிலை அல்லது சிந்திக்கிற ஒரு மனநிலை, அந்த கண்மலை அங்கேதான் இருக்கும், அது போகாது. அப்படிப்பட்ட விசுவாசத்தை ஆண்டவர் என்ன பண்ணல? எதிர்பார்க்கல. ஆண்டவர் எதிர்பார்க்கிற விசுவாசம் என்ற அளவு எவ்வளவு பார்த்தீங்களா? கடுகளவு விசுவாசம். அப்ப அந்த அளவு விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில, தனி வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில அநேக நேரங்களிலே இல்லாதவர்களாய் நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறது. இதை நாம் பார்க்கும் பொழுது விசுவாசத்தினாலே நாம் என்ன பண்ண வேண்டுமா? நிலைத்திருக்க வேண்டும். விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 3 காரியங்களை உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் தம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில சகலத்தையும் சிருஷ்டித்து அவருடைய அன்பு, ஆற்றல், பண்பு அனைத்தையும் தம்முடைய பிள்ளைகளுக்கு குணத்தை இருதயத்தில் என்ன பண்ண வேண்டுமா? அதை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்க வைத்து வாயினால் அறிக்கை செய்வது மாத்திரமல்ல, தம்முடைய பிள்ளைகள் வைக்கிற விசுவாசத்தினால் அதனுடைய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உணர்த்தும் பொழுது சொல்லுகிறார். வாசிகள் நாம் வாசிக்க கேட்ட 2வது வேத பகுதியாகிய எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை யாராவது ஒரு வாசிகள். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். முதலாவது நாம் பார்க்கும் பொழுது, விசுவாசத்தினால் கடவுளுக்கு பிரியமாய் இருப்பது. நம்முடைய வாழ்க்கை முதலாவது நிலையை குறித்து நாம் பார்ப்போமே ஆனால், ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கிற முதலாவது நிலை எப்படி என்று சொல்லி பார்க்கும் பொழுது, விசுவாசத்தினால் நாம் ஆண்டவருக்கு எப்படி இருக்க முடியும்? பிரியமாய் இருக்க முடியும். தானியேலை குறித்து நாம் பார்க்க முடியும். தானியேலுடைய வாழ்க்கை எவனமான விசுவாசத்தினால் ஆண்டவரிடத்திலே பிரியமாய் இருந்தான். வைராக்கியமான நிலை ஆபிரகாமுடைய விசுவாசித்தல். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசித்தோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தானியேலுடைய வாழ்க்கையில உள்ள விசுவாசத்தை குறித்து பார்க்கும் பொழுது, சிங்கக்கேவியிலே போடப்பட்டாலும்
அந்த இடத்துல என்ன பண்ணினான்? ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். ஆண்டவர் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். ஆகவேதான் தானியேலுடைய காரியம் எப்படி இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் எவ்வளமாய் இருந்தது? ஜெயமாய் இருந்தது. முதலாவது நாம் பார்க்கும் பொழுது விசுவாசத்தினால் கடவுளுக்கு பிரியமாய் இருந்தார். யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது தானியேலுடைய வாழ்க்கை. ஆபிரகாமுடைய வாழ்க்கை குறித்து பார்க்கும் பொழுதும் அதுதான். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். அழைத்த தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். கொடுத்த தேவன் அதை பெருக பண்ணல. ஆண்டவர் இந்த ஆண்டு நிறைவான நன்மையை நமக்கு தருவேன் என்று சொன்ன தேவன் அதே விசுவாசத்தினால் ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். என்ன சொல்லுகிறார்? நம்மை அழைக்கிற கர்த்தர். அல்லேலூயா. என்ன சொல்றார்? நீ என்னுடையவன் என்று சொன்னார். நீ என்னுடையவன். ஆண்டவர் சொல்லும் பொழுது நம்மை அழைத்த கர்த்தர், நம்மை ஆசீர்வதித்த கர்த்தர் நம்முடைய வாழ்வை பெருக செய்ய வேண்டுமே. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் வேண்டும். விசுவாசம் வேண்டும். ஆபிரகாம் விசுவாசித்தான். எல்லா சூழ்நிலையிலும் எத்தனாவது வயது வரைக்கும் ஆண்டவரத்துல உறுதியா இருந்தான் பாத்தீங்களா? 75வது வயதுல வாக்குத்தத்தத்தை பெற்றான். நிறைவேறினது 100வது வயதுல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற விசுவாசம், நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவரிடத்திலே வைத்திருக்கிற விசுவாசம் எவ்வளவாய் காணப்படுகிறது என்று நாம் சற்று சிந்திக்க வேண்டும். சற்று நாம் பரிசோதனை செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்வை. அநேக சூழ்நிலைகளிலே நாம் கேட்கிற சில காரியங்கள் விசுவாசத்தோடு கேட்டோம் சொல்லுவோம். ஆனால் அதை பெற்றுக்கொள்ள நம்முடைய வாழ்க்கையில முடியவில்லையே. நம்முடைய வாழ்க்கையில முழுமையான விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்துல நீங்களும் நான் என்ன பண்ணல? கேட்கல. ஆண்டவரை நாம் தேடவில்லை. அநேக நேரங்களிலே ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசிப்பதினால் உண்டாகிற நிலை என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது கடவுளுக்கு பிரியமான நிலையாய் காணப்படுகிறது. அதே 11ஆம் அதிகாரம் 2லிருந்து 5 வரை உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கு ஆண்டவர் வேதம் என்ன சொல்கிறது என்றால், முன்னோர்கள் எவ்வளமாய் நற்சாட்சி பெற்றார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். 3வது வசனத்தை வாசியுங்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகிறது என்று அறிந்திருக்கிறோம். 4வது வசனம், விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியையும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே நீதிமான் என்று நற்சாட்சி பெற்றான். அவருடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்து மீண்டும் பேசுகிறான். காயின் ஆபேலுடைய வாழ்விலே நடந்த காரியம், ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே சொன்ன காரியத்தை ஆண்டவர் மீண்டும் நினைவு கூறுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த விசுவாசத்தை குறித்து சொல்லும் பொழுது விசுவாசத்தினால் கடவுளுக்கு எவ்வளமாய் பிரியமாய் இருக்க முடியும் என்கிற நிலையை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆண்டவர் ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் ஆண்டவர் என்ன பண்ணினார்? அங்கீகரித்தார். ஏன் அங்கீகரித்தார்? முதன்மையானவைகளை, கொழுமையானவைகளை, ஆண்டவருக்கு பூரணமானவைகளை ஆண்டவருக்கு என்ன பண்ணினார்? கொடுத்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு கொடுப்பது என்பது பூரணமான நிலையோடு ஆண்டவருக்கு கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கொடுக்கும் போது சிந்திக்க கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில உணர்த்துகிற ஒரே ஒரு காரியம் தான், ஆபேல் சிந்திக்கவில்லை ஆண்டவருக்கு நான் இவ்வளவு கொடுத்தேன், ஆனா காயின் அப்படி இல்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் தம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே கொடுக்கிற நிலை என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது விசுவாசத்தினால் கடவுளுக்கு எப்படி பிரியமாய் இருக்க முடியும் என்று சொல்லி பார்ப்போமே. ஆனால் ஆண்டவருக்கு கொடுப்பதின் மூலமாய் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? பிரியமாய் காணப்படும் என்று சொல்கிறார். ஆண்டவர் ஊழியத்தை தாங்குவதன் மூலமாய் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்க முடியும் என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார். இதே நாம் பார்க்கும் பொழுது 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது நோவாவை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். நோவா தேவனை விசுவாசத்தினாலே தன் குடும்பத்தை ரட்சித்துக் கொள்ளவும் விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி பெறப்படினான், சுதந்திரவாளியானான். விசுவாசத்தினால் உண்டாகிற நீதி அவனுடைய வாழ்க்கையிலே கிடைத்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நோவா தன்னுடைய குடும்பத்தை என்ன பண்ணினான்? விசுவாசத்தினாலே ரட்சித்துக் கொண்டான். இன்னைக்கு ரட்சிப்பு யாருடையது? தேவனுடையதுங்க.
ஆண்டவர் கொடுக்கிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அறைகூவல். முதலாவது சொல்லுகிறார், விசுவாசத்தினால் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ண வேண்டும்? கடவுளுக்கு பிரியமாய் காணப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார். இதே நாம் வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 29-30 வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 11ஆம் அதிகாரம் 29-30. விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்தது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தில் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. ஆண்டவர் 2 காரியத்தை சொல்கிறார். சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தலையா என்ன பண்ணார்கள்? கடந்து போனார்கள். அடுத்து நாம் பார்க்கும் பொழுது எரிகோ பட்டணத்தின் மதில்கள் என்ன பண்ணிட்டா 7 நாள் சுற்றி வந்தார்கள். ஒரு நாள் ஒரு முறை, 2வது நாள் 2 முறை, அப்படி 7வது நாள் 7 முறை சுற்றி வரும் பொழுது என்ன பண்ணினது? அது மதில்கள் இடிந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற தடைகள், நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஆசீர்வாத தடைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீக்கி போடுவேன் என்று சொல்கிறார். எப்பொழுது தெரியுங்களா? ஆண்டவரிடத்துல நீங்களும் நானும் விசுவாசமாய் இருக்கும் பொழுது அது அவருக்கு பிரியமாய் இருக்கும். ஆண்டவர் அதற்கு பதில் தருகிறார். அதற்கு ஆண்டவர் பதிலை வைத்திருக்கிறார். முதலாவது காரியம் ஆண்டவர் அதை தான் உணர்த்தினார். 2வதாக நாம் பார்க்கும் பொழுது விசுவாசத்தினால் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை யாராவது வாசியுங்கள். 16:31. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். முதலாவது. 2வது சொல்கிறார், விசுவாசத்தினால் ஆண்டவர் எதை தருகிறார்? ரட்சிப்பை தருகிறார். ரட்சிப்பை தருகிறார். சகேயுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எவனமான ரட்சிப்பை தந்தார்? சிந்திக்கிறோமா? ஆண்டவர் சகேயு என்ன நினைத்தார்? நான் ஆண்டவரை பார்க்க வேண்டும், அவர் என்னை பார்க்க கூடாது என்று சொல்லி காட்டத்தி மரத்திலே ஏறினார். ஏறின சகேயுடைய வாழ்வை ஆண்டவர் என்ன பண்ணினார்? அழைத்தார். அழைத்த கர்த்தர் ஆசீர்வதித்தாரா இல்லையா? எப்படி? சகேயு தன்னுடைய வாழ்க்கையிலே பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்ற வார்த்தையின் பிரகாரம் தன்னுடைய இல்லத்திலே ஆண்டவரை அழைத்து சென்றது மாத்திரமல்ல, என்ன பண்ணினான்? இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே என்று சொல்லத்தக்கதாய் ஆண்டவர் கொடுக்கிற ரட்சிப்பு. ஆண்டவர் கொடுக்கிற ரட்சிப்பு விசுவாசத்தினால் உண்டாகிற ரட்சிப்பு. உடனடியாய் சகேயு தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறான், முழுமையாய் அறிக்கை செய்கிறான். ஆண்டவரே, நான் யாரிடத்திலேயாவது அநியாயமாய் நான் கடன் வாங்கினது உண்டானால் அதை நாளத்தனையாய் கொடுக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில 2வது நிலை எதற்காக சொல்கிறார் என்றால், விசுவாசத்தினால் உண்டாகிற ரட்சிப்பை நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். முதலாவது ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் விசுவாசத்தினால் என்று சொன்னார். 2வது விசுவாசத்தினால் நீங்களும் நானும் என்ன பெற வேண்டும்? முழுமையான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உணர்த்துகிறார். இதை நாம் பார்க்கும் பொழுது ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கு வேதம் என்ன சொல்கிறது என்றால், வாசிங்கள். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் என்ன பண்ணுவாய்? ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே என்ன பண்ணப்படும்? அறிக்கை பண்ணப்படும். ரட்சிப்பு பெற வேண்டும் என்றால் வாயினாலே விசுவாசத்தை என்ன பண்ணணும்? அறிக்கை செய்யணும். அதுதான் என்ன பண்ணினான்? சகேயு செய்தான். அறிக்கை செய்தான். அறிக்கை செய்தான். யோனா அறிக்கை செய்தான். பாவத்தை ஆண்டவருடைய அழைப்பை பெற்றது ஒரு இடத்திற்கு, ஆனால் சென்றது இன்னொரு இடத்திற்கு. ஆனால் எப்போது அறிக்கை செய்தான் யோசிக்கிறோமா?
இன்னைக்கு நிறைய நேரம் மனிதர்கள் சொல்லுவாங்கல்ல, சில நேரங்களில் சில அடி பட்டாதான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது யார் ரொம்ப யோசித்தது, அடி வாங்கினது? யோனாவுடைய வாழ்க்கை. யோசிக்கிறோமா? மீன் வயிற்றுல இருந்து யோசிக்கிறான். எப்படி? ஆண்டவரே போதும்பா. இன்னைக்கு நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம எதற்காக அழைத்தார்ன்றதை மறந்துடுறோம். நம்மளை எதற்காக பிடித்தெடுத்தார் என்பதையும் மறந்துடுறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில முதலாவது விசுவாசத்தினால் ஆண்டவருக்கு பிரியமா இருப்பது மிகவும் அவசியம் சொன்னது. இரண்டாவது சொல்றாரு, அதே விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பின் அனுபவத்தை கொண்டு வரணும்னு சொல்றாரு. ரட்சிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் வளர்ந்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு நிலை. நம்முடைய வாழ்க்கையில நிறைவாய் பெற்றுக்கொண்டு அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலை. அநேக சூழ்நிலைகளிலே நம்முடைய வாழ்க்கையில் அந்த ரட்சிப்பை நாம் என்ன பண்றோம்? விட்டு விடுகிறோம். உடனடியா பெற்றுக்கொள்ள வேண்டியதை நிறைய நேரம் என்ன பண்றோம்? சில காரியங்களை அனுபவித்து அதை பெற்றுக்கொள்கிறோம். இல்லைங்க, யோனாவுடைய வாழ்க்கையிலையும் அதுதான் நடந்துச்சு. அப்போதான் மீன் என்ன பண்ணிச்சு? ஆண்டவர் மீனுக்கு தான் கட்டளையிட்டார்னு வேதம் சொல்லுது. எதுக்கு? மீனுக்கு கட்டளையிட்டார். யோனாவை கொண்டு போய் எங்க கக்கிச்சு? கரையில கொண்டு போய் கக்கிச்சிங்க. யோசிக்கிறோமா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். இரண்டாவது சொல்லுகிறார், விசுவாசத்தினால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதை கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறார் என்றால், நம்முடைய உள்ளங்களிலே, நம்முடைய இல்லங்களிலே ஆண்டவர் கொடுக்கிற ரட்சிப்பை என்ன பண்ண வேண்டும்? அனுபவிக்க வேண்டும். ஆண்டவர் கொடுக்கிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இதை நாம் பார்க்கும் பொழுது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது, அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசனமாய் இருந்து அவரிடத்தில் விசுவாசம் வைத்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம மீட்பை என்ன பண்ணுங்க? ரட்சிப்பை அடைகிறீர்கள். ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள். விசுவாசத்தினால் உண்டாகிற ஆத்ம ரட்சிப்பு. எல்லா காரியமும் நடந்தாலும் ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த ஆத்மா மட்டும் ஆண்டவரிடத்துல சேர்றது. யோசிக்கிறோமா? நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த உலகத்துல நல்ல நிறைவா வாழ்ந்தா ஆவி என்ன பண்ணாதான்? சுத்தாது. அப்படிலாம் இல்லை. ஆவி ஏன் சுத்துது தெரியுங்களா? நிறைய நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யாம யோசிக்கிறோமா? சிந்திக்கிறோமா? நான் ரொம்ப யோசிப்பேன். நான் முன்னாடி இருந்த திருச்சபைகள்ல சில நேரம் யோசிப்பேன். அநேக அனுபவங்களை அங்க பார்த்துட்டு வந்துருக்கேன். ஏன்னா நைட்டு 12 மணிக்கு தான் என்ன பண்ணுமா? ஆவி எழுப்பி வருமா? என்ன பண்ணா? எழுப்பி வரும். இல்லை, கிடையவே கிடையாது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவான விசுவாசத்தை எதற்கு தந்திருக்கிறார்? அவருடைய வருகையில வேதம் என்ன சொல்லுது? கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது. அப்ப அந்த பாஸ்வேர்டு யார் வச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? யார் கையில இருக்கு? ஆண்டவருடைய கரத்துல இருக்குது. இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம என்ன சிந்திக்கிறோம்? இல்ல, ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், அந்த ஆத்துமத்தை ஆண்டவர் காக்கிறார். இன்னைக்கு நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில் வேதம் என்ன சொல்லுகிறது? அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை என்ன பண்ணுவீர்கள்? அடைவீர்கள். விசுவாசத்தினால ரட்சிப்பு, ஆத்மத்திலே ஒரு ரட்சிப்பை அடைவீர்கள். இதை நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும் பொழுது எழுதுகிறார். 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு என்ன பண்ணீர்கள்? ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய கிருபையினாலே. கிருபையினாலே, ஆண்டவருடைய கிருபை. இன்னைக்கு நம்ம பானோல தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததே, இம்மட்டும் காத்ததே. அந்த ஒரு விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில. ஏனென்றால் ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்கிறார். யோவான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை யாராவது வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தை அல்ல, தேவனுடைய பலத்தில் இருக்கும்படிக்கு, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு பேச்சும் என் பிரசங்கமும் என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்கு நியாய வசனமுள்ளதாயிராமல் இராமல் ஆவியினாலும்
ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இங்கு நாம் வேதத்திலே பார்ப்போமே ஆனால் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட போது ஆண்டவருடைய ஊழியத்தின் வார்த்தைகள், ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எவனமாய் காணப்படுகிறது என்றால், உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தினால் நிற்கும்படிக்கு, பலத்தில் நிற்கும்படிக்கு. நல்லா யோசிங்க, மீண்டும் சொல்றேன், மனுஷனுடைய ஞானம் அல்ல, ரொம்ப முக்கியம், தேவனுடைய பலத்தினால் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷனுடைய ஞானத்திற்குரிய நய வசனத்தினாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் எப்படி இருக்க வேண்டுமா? உறுதிப்படுத்தப்பட்டதாய். ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டது. முதலாவது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவை தரும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசத்தினால் ஆண்டவர் இரண்டாவது நிலை தம்முடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை கொடுக்கிற கர்த்தராய் காணப்படுகிறார். கடைசியாய் நாம் பார்க்கும் பொழுது வாசிப்போமா? வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை 8வது வசனம் முதல் 13வது வசனம் வரையும் யாராவது ஒரு வாசிகள். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8 முதல் 13 வரை. நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். போதுமானார். ஆண்டவர் மூன்றாவது நிலை. முதலாவது சொன்னார், விசுவாசத்தினால் நம்முடைய வாழ்க்கை கடவுளுக்கு எப்படி இருக்க வேண்டும்? பிரியமாய் இருக்க வேண்டும். இரண்டாவது ஆண்டவர் சொல்லும் பொழுது விசுவாசத்தினால் நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்குள் ரட்சிப்படைய வேண்டும். மூன்றாவது சொல்கிறார், விசுவாசத்தினால் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ண வேண்டுமா? சுகம் அடைய வேண்டும். ஏனென்றால் விசுவாசத்தினால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இங்கு நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வாழ்க்கையிலே என்ன சொல்கிறான்? அவனுடைய விசுவாசம் பெரியது. ஆண்டவரிடத்திலே வருகிறார், என்னுடைய வீட்டிற்கு வர நான் நல்ல பாத்திரன். என்னுடைய வீட்டிற்கு வர யாருக்காக வேண்டிக் கொள்கிறான்? தன்னுடைய வேலைக்காரனுக்காக வேண்டிக் கொள்கிறான். தனக்காக அல்ல, தன்னுடைய குடும்பத்திற்காக அல்ல, தன்னுடைய வேலைக்காரனுக்காக வேண்டிக் கொள்கிறான். என்னுடைய வீட்டிற்கு வர நான் பாத்திரன் அல்ல என்று சொல்கிறான். ஆனாலும் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான். எவ்வளவு பெரிய விசுவாசம்! நிறைய நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லும் போது, ஆண்டவர் நற்சாட்சியை குறித்து பேசும் பொழுது, இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் மூன்றாவது நிலை. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகள், உபத்திரவங்கள், பாடுகள், வேதனைகள் இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், விசுவாசத்தினால் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமா இருந்தால் மாத்திரமல்ல, இரண்டாவது நம்முடைய வாழ்க்கை விசுவாசத்தினால் நம்முடைய வாழ்வு ரட்சிப்படைவது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசத்தினால் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ண வேண்டும்? சுகம் அடைவது மிக மிக முக்கியம். ஏனென்றால் சுகத்தினால் நம்முடைய விசுவாச வாழ்க்கை இன்னும் நம்முடைய வாழ்வு பெருகும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில சோர்ந்து போய் நிற்கிறோம். ஏன்? கலங்கி போய் நிற்கிறோம். ஏன் ஆண்டவரே இந்த பாடு எனக்கு சொல்றோமா? ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய வாழ்க்கையில ஒரு விசுவாசத்தை தட்டி எழுப்புன்னு சொல்றாரு. ஏனென்றால் நம்மை அழைத்தேன் என்று சொன்னாரே, நம்மை ஆசீர்வதித்தேன் என்று சொன்னாரே, ஏன் பெருக்கத்தின் நன்மை நீங்களும் நானும் பெற முடியவில்லை? ஆண்டவர் சொல்கிறார், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று சொல்கிறாரே தீர்க்கதரிசி. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே சோர்ந்து போய் நிற்கிற நேரம், வேதனையோடு இருக்கிற நேரம், உபத்திரவத்தோடு நிற்கிற நேரம், ஆண்டவரிடத்திலே நேரத்தை செலவழித்து, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தாலுடைய நான் உம்மை விடுகிறதில்லையாப்பா. அந்த விசுவாசம் இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். இதை நாம் வாசிக்கும் பொழுது வாசிகள் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது வேதம் என்ன சொல்கிறது என்றால், திமிர்வாதக்காரனை குறித்து வேதம் சொல்கிறது, அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். மகனே திடன்கொள்,
நம்முடைய வாழ்க்கையிலே சுகம் பெறுவதற்கு இங்கு ஆண்டவர் திமிர்வாதக்காரனுடைய வாழ்க்கையிலிருந்து என்ன சொல்கிறார் என்றால், அவனுடைய விசுவாசத்தை கண்டு. யோசிக்கிறோமா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் இருந்தாதான் ஆண்டவருடைய மகிமையை நம்ம என்ன பண்ண முடியும்? காண முடியும். அதை தான் ஆண்டவர் பார்க்கிறார். இன்னொரு வசனத்தை வாசியுங்கள், முடித்து விடுகிறேன். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 3:16. 16. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை என்ன பண்ணது? இவனுக்கு கொடுத்தது. நிறைவான சுகத்தை கொடுப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசம். நாம் அறிந்தும் செயல்படாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்றார். அறிந்தும் செயல்படக்கூடாது. இன்னைக்கு நிறைய நேரம் அறிந்திருக்கிறோம், அதை செயல்படுத்துவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன இல்லை? உறுதியான விசுவாசத்தை கையில் எடுக்கிறது இல்லைங்க. ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். மீண்டும் அதை தான் சொல்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், தம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில 3 நிலைகளை குறித்து உணர்த்துகிறார். முதலாவது, விசுவாசம் என்பது ஆண்டவருக்கு பிரியமாய் இருப்பதற்கு அடையாளமாய் இருக்கிறது. இரண்டாவது, விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமாய் இருந்தது மாத்திரமல்ல, விசுவாசம் நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில ரட்சிப்பை கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. மூன்றாவது, பிள்ளையுடைய வாழ்க்கையில விசுவாசம் சுகம் கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை விசுவாசிப்போம். நிச்சயமாய் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். வசனத்தை வாசிப்போமா? 14:1. யோவான் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலேயும் விசுவாசமாயிருங்கள். ஆண்டவர் சொல்லும்போது தம்முடைய பிள்ளைகளுக்கு நான் நம்புகிறது அவராலே எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் விசுவாசிப்போம். நிச்சயமாய் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவின் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, இந்த ஆண்டு வாக்குத்தத்தத்தை தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவாய் உரித்தாக்கி தந்து தம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திருச்சபை அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். ஆராதனை முடிந்த பின்பு சற்று நேரம் அமர்ந்து செல்லும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக இன்று மாலை வீட்டு ஜெப கூட்டம், குறிப்பாக அருள் திரு ஆபிரகாம் ஜெபசிங் ஐயாவுடைய இல்லத்திலே வைத்து இன்றைக்கு நடைபெறும். ரயில் நகர் கோயம்பேடு பகுதியிலே வைத்து நடைபெறும். ஆகவே பிள்ளைகள், நீங்கள் அதற்கு ஆயத்தப்படும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வாரம் காட்டேஜ் பிரேயர், குறிப்பாக திரு சுரேஷ் ரூத் அவர்களுடைய இல்லத்திலே வைத்து நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் அதற்கு ஆயத்தப்படுங்கள். ஆகவே பிள்ளைகள் இன்னும் காட்டேஜ் பிரேயர் வைக்க விரும்புகிற பிள்ளைகள், நீங்கள் அதற்கு உங்களுடைய பெயர்களை நீங்கள் போதகர்களிடத்திலே அறிவிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆராதனையை முடித்த பின்பு வழக்கம் போல் நடைபெற இருக்கிற ஐக்கியங்கள் இன்று நடைபெறாது. சற்று நேரம் அமர்ந்து செல்லுங்கள். குறிப்பாக பாடகர் குழு பயிற்சி சனிக்கிழமை 8 மணிக்கு நடைபெறும். ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள், இந்த ஆண்டு வருகிற வாரம் முதல் சரியாக ஆராதனை 9 மணிக்கு ஆரம்பிச்சிருவேன். எனக்கு வெறும் சேர் இருந்தால் கூட நான் ஆரம்பிச்சுக்கணும், சரிங்களா? அதனால் தயவு செய்து பிள்ளைகள் நீங்கள் என்ன பண்ணுங்க, அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். ஏனென்றால் ஆராதனை தகுந்த நேரத்தில் ஆரம்பித்து தகுந்த நேரத்தில் முடிக்கணும். ஆகவே பிள்ளைகள், நம்ம ஒரு பணி ஸ்தலத்துக்கு போகும்போது நம்ம இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் நேரத்துக்கு, சரிங்களா? ஆண்டுடைய ஆலயத்துக்கு நாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஏனென்றால் வருகிற இந்த ஆண்டில் சில காரியங்களை முன்னெடுத்து செய்வதற்கு சில காரியங்களை நம்ம என்ன பண்ணணும், ஒத்துழைக்கணும். உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் தான் எல்லாம் செய்ய முடியும், சரிங்களா? தனிச்சு எதுவும் செய்ய முடியாது.
ஆகவே இது தேவனுடைய ஆலயம். ஆகவே பிள்ளைகள் மனதில் கொண்டு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் வழக்கமான நேரத்திலே நடைபெறும் காலை 10:30 மணிக்கு. குறிப்பாக இந்த வாரம் சனிக்கிழமை, கடந்த வாரங்களிலே அடியே ஊருக்கு சென்றபடினால உபவாச கூடுகை நடைபெறவில்லை. இந்த வார சனிக்கிழமை அது நடைபெறும். ஆகவே 25ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் உபவாச கூடுகை அதில் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாகி கேட்டுக்கொள்கிறேன். ஏலவாக்கிகள் வைத்திருக்கிற பிள்ளைகள் கொடுத்து வருகிறீர்கள். பழைய ஏலவாக்கி வைத்திருக்கிற பிள்ளைகள் துரிதமாக கொடுத்து உதவும்படி உங்களை அன்பாகி கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய திருச்சபையில ஐயமம் விற்பனை விழாவாக நடத்தப்பட வேண்டும். நம்முடைய பேராயத்தின் ஒழுங்கின்படி அதை குறித்து ஆராதனை முடிந்த பின்பு பேச வேண்டும். ஆகவே அனைவரும் அமர்ந்து செல்லுங்கள். ஆகவே நீங்கள் அமர்ந்து செல்லுங்கள். குறிப்பாக அன்றைய தினத்திலே ஐக்கியங்கள், ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், அனைத்து ஐக்கியங்களின் மூலமாக ஸ்டால்கள் அமைத்து, எத்தனை பேர் வாட்ஸ்அப் பார்த்துருக்கிறீங்க? செய்தி பார்த்தீங்களா? பார்த்தவங்களாம் கை கொடுங்களேன். தப்பு இல்லை சார், ஸ்தோத்திரம். ஆகவே பேராயத்தின் ஒழுங்கு, ஆகவே அதற்கு நீங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் எல்லா ஆண்டுகளும் குறிப்பாக அந்த 26ஆம் தேதி ஆனால் இந்த ஆண்டு அது ஞாயிற்றுக்கிழமை வருவதனாலே அது இந்த ஆண்டு அப்படி வைத்திருக்கிறார்கள். 26ஆம் தேதி ஆனால் நம்முடைய அலுவலகத்திலிருந்து ஒரு 3-4 இடத்திலே வைத்து ஐயம்மன் விற்பனை விழாவாக நடைபெறும். இந்த ஆண்டு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறபடினாலே அதில் சற்று தடையாய் காணப்படுகிறதுனாலே ஆலயங்களிலே வைத்து ஸ்டால்கள் அமைத்து வைத்து அந்த நன்கொடையை பேராயத்திற்கு கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் ஐயமம், அதாவது ஐயமம் துறைக்கு கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்குங்கள். குறிப்பாக ஐயமம் டொனேஷன் கூப்பன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் உற்சாகமாக வாங்கி டொனேஷன் வாங்கிட்டு இருக்கீங்கன்னு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்புகிறேன். ஆகவே வருகிற மாதம் கடைசி ஓய்வு நாள் பிப்ரவரி மாதம் 23ஆம் நாள் கடைசி நாள். ஆகவே அது நன்கொடையோடு நீங்கள் டொனேஷனோடு அதை நீங்கள் போத இடத்துல சமர்ப்பிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக செபித்துக் கொள்ளுங்கள். பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக ஐயம்மன் விற்பனை விழாவுக்காக செபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக இந்த ஆராதனை முடிந்த பின்பு சற்று நேரம் அமர்ந்து செல்லும்படி உங்களை மிகவும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆராதனை இறுதியாக நம் அனைவரும் எழுதி நின்று பாடல் புத்தகத்திலே 430வது பாடலை நாம் பாடுவோம். வந்தனம் வந்தனம் என்ற பாடலை நம் அனைவரும் எழுதி நின்று நாம் பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு சமர்ப்பிப்போம். வந்தனமே தேவதோ
தவறாதருளி ஒளிந்திட்ட வல்லாவி தூத்துதியே. உங்கள் வாக்குகள் தவறாதருளி ஒளிந்திட்ட வல்லாவி தூத்துதியே. வந்தனம் வந்தனமே தேவதூதமி கொள்வீதமே. இதுவரையில் எமையே வளமாய் காத்த என் துறையே மிக வந்தனம். இதுவரையில் எமையே வளமாய் காத்த என் துறையே மிக வந்தனம். நாம் அனைவரும் ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் இந்த ஓய்வு நாளிலே தேவ நீர் எங்களை அழைத்து வந்து உம்முடைய வீட்டின் நன்மையினால் எங்களை திருப்தி ஆகுகிறீர். அதை இனிமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொன்னீர்கள். 3 நிலைகளிலே எவ்வளமான விசுவாசமாய் நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களை உணர்த்தினீர். எங்களுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் எங்களுக்கு எது கொண்டு வரும் என்பதையும் உணர்த்தினீர். அதை இனிமே நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. இப்போதும் அப்பா வந்த அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவையோடு வந்த பிள்ளைகள் உண்டு, பாரத்தோடு வந்த பிள்ளைகள் உண்டு, கலக்கத்தோடு வந்த பிள்ளைகள் உண்டு. தேவன் உள்ள பிரியங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர், ஆவியின் சிந்தை என்ன என்பதை அறிந்திருக்கிற கர்த்தர். தேவன் என் பிள்ளைகளுடைய மன வேதனைகளை குமரல்களை நீக்கி போட்டு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன தேவன் உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷத்தை சமாதானத்தை தொடர்ந்து பிள்ளைகளுக்கு தந்து தேவன் நீர் வழிநடத்தபடியாக முயற்சி கொண்டாடுகிறோம். உங்களுடைய கிருபையின் கரம், உங்களுடைய வழிநடத்தலின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலையும் காண வேண்டும். ஆண்டவரே, இப்போது சுவாமி வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை வருகிற நாட்களிலே பிள்ளைகளை அழைத்து கொண்டு வாங்க. ஆண்டவரே, நாங்கள் ஒருமித்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபைக்காக சுவாமி. இப்போது சுவாமி உங்களுடைய சமூகத்திலே பிள்ளைகள் உங்களுடைய ஊழியத்திற்கு என்று கொடுத்திருக்கிற காணிக்கைகளுக்காக ஜெபிக்கிறோம். கை காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், தசம பாகங்கள் அனைத்தையும் தேவனில் அங்கீகரித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய ஆசீர்வாதங்களை பிள்ளைகளுக்கு நிறைவாய் தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உங்களுடைய கிருபையின் பிரசனம் ஆராதனை முற்றிலும் எங்களோடு இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருந்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சமாதானத்தோட போகிறோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவருக்கும் ஸ்தோத்திரங்கள். சற்று 5 நிமிடம் அமர்ந்து சொல்லுங்கள்.
ஒரு சின்ன அறிவிப்பு என்னன்னா, ஆக்சுவலாக நம்ம இந்த ஐஎம்எம் விற்பனை விழாவுக்காக குறித்து தான் சில காரியம். நம்ம இந்த ஆண்டு இந்த ஒரு சூழல் இருக்கிறதுனால ஐக்கியத்திலிருந்து ஸ்டால்கள் வைக்கலாமா? ஏன்னா அதை